ஃபங்க்ஷன் பண்றதுக்கே சில குழந்தைகளை பெத்திருப்பாளுக போல. உன் காசு யாருக்கு வேணும்? புடி யாரா புடி குடுமா பிச்சைக்காரப்பா. அந்த வைத்தியத்தை என்ன சொன்னா? புருஷன் வருவானா வரமாட்டானான்னு தெரியாதுன்னு சொன்ன பாத்தீங்களா? இப்போ அதே மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா மாமா? சரி வாங்க சீக்கிரம். வாங்க. அக்கா இங்க பாருங்க, அவளை மரியாதை இந்த இடத்துல இருந்து கிளம்ப சொல்லுங்க. இல்லனா இந்த இடத்துல நடக்கிறதே வேறக்கா. நான் சொல்லிட்டேன். ஆனந்தி கொஞ்சம் அமைதியா இருமா. என்னக்கா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இதுக்கு மேல நான் அமைதியா இருக்கணும்னா செத்துதாங்க போறமா தான் விழணும். என்ன பேசுற நீ? பின்ன என்னக்கா? அவ எதுக்கு இங்க வரணும்? அவ எதுக்கு இங்க வரணும்? இத விட கேவலம் நம்ம குடும்பத்துக்கு நடக்குமாக்கா? இங்க பாருங்க நான் சொல்லிட்டேன். அவன் கூட ஒட்டிக்கிட்டு வந்துட்டு ஏதோ போனா போகட்டும்னு 6 மணி நேரம் என் பிள்ளைக்காக பெர்மிஷன் கொடுத்ததா? என் பிள்ளைக்கு காது கொடுத்து நடத்தணும்னா அப்படிப்பட்ட காது குத்தே நடத்த தேவையே இல்லக்கா. இங்க பாருங்க, அவங்கள உடனே போக சொல்லுங்க. அவ பிச்சை போட்டு என் பிள்ளைக்கு காது குத்து நடத்தணுங்கிற அவசியமே இல்லக்கா. அவளை போக சொல்லுங்க. எல்லாரும் இங்க இருந்து போக சொல்லுங்க. என் பிள்ளைக்கு காது குத்தாவது மண்ண கட்டியாவது எதுவுமே தேவையில்லை. இது பாரு ஆனந்தி, மறுபடியும் நான் சொல்றேன். ஆத்திரப்படாம நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. சரவணன் இப்ப வந்துட்டாரு. கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு அவங்கள யாரோ ஒருத்தர் மாதிரி கெஸ்ட் மாதிரி நடத்தி காது குத்து நடத்திடலாமா? அக்கா தயவு செஞ்சு வேண்டாக்கா. ஆத்திரப்பட்டு தான் நான் இந்த இடத்துல இருக்கேன்னு சொல்றீங்களா? வேண்டாக்கா தயவு செஞ்சு. நான் சொல்றத நீ கேளுமா. உன் குழந்தைக்கு நடக்கிற முதல் நல்ல விஷயம் இது. இதுல எந்த தடையும் வந்துட கூடாதுமா. ப்ளீஸ் மா. அக்கா வேண்டாக்கா. கேக்குறேன், சொல்றத புரிஞ்சுக்கோ. மீனாட்சி சொல்றத கேளுமா. சொல்றத கேளு. உன் குழந்தைக்காக வாமா. வா மீனாட்சி வாங்கம்மா. ஐயோ, எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்துறானே. நான் பெத்த புள்ளைய அசிங்கப்படுத்துறானே. ஐயோ ஆனந்தி என்ன பண்ற? சீக்கிரம் வாமா. என்ன கிட்டி சார், ரொம்ப யோசனையா இருக்கீங்க? ஒன்றும் கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் வராது. எது வந்தாலும் நாங்க பாத்துக்கிடுவோம். அதான் நாங்க இருக்கோம்ல. இந்த ஆனந்தி எவ்வளவு திமிரா பேசுறான். ஒண்ணு இல்லாத பரதேசி என்ன பார்த்து மோசமா பேசுறான். இந்த பொட்டம் எல்லாத்தையும் நாளைக்குன்னு பாத்துருவோம். உங்ககிட்ட மட்டுமா? என்கிட்ட எப்படி தூடுறா? அடேங்கப்பா என்ன ஆட்டம். பாத்துக்கலாம், ஒரு நாள் பாத்துக்கலாம். அவளை பாத்துக்கிடுவோம். இப்ப காது ஊத்த நேரத்துல எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் பாத்துக்கிடுவோம். என்ன சரவணன் தம்பி, நான் சொல்றது சரிதானே? சரிதான். உங்க Dress ரொம்ப அழகா இருக்கு. எங்க எடுத்தீங்க? சென்னையில தான். ஓ, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப மேட்சிங்கா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்களும் இப்ப கைராசி வீட்டு மருமகள் ஆயிட்டீங்க. நானா? அந்த வீட்டு மருமகளா? ஆமாங்க. இப்ப நீங்க சரவணனோட வைஃப் ஆயிட்டீங்க. நானும் உங்களை ஏத்துக்கிட்டேன். அப்புறம் என்ன, நீங்க கைராசி வீட்டு மருமக தான். என்ன பண்ற நீ? பாத்தீங்களாக்கா ரெண்டு பேரும் எப்படி இடிச்சுக்கிட்டு பேசுறாளுங்கன்னு? எல்லாம் எதுக்கு? வெறுப்பு எத்ததா இருக்குக்கா. அவள உண்டு இல்ல. இத பாரு, இப்போ உன் குழந்தை காது குத்து நல்லபடியா நடக்கணுமா வேண்டாமா? அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. பாத்தீங்களா அவங்க வேணும்னே வெறுப்பு ஏத்தணும்னு ஆடுறாளுங்க. இருக்கக்கா இருங்க, நான் போய் பாத்து. இருக்கட்டும்மா இருக்கட்டும், கொஞ்சம் பொறுத்து போயேன். அமைதியா இரு. சொல்றத கேளு ஆனந்தி, சொல்றத கேளுமா. அவங்க ஏதாவது சீண்டு விடுற மாதிரி பண்ணுவாங்க. நீ தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். அதுக்கு இப்ப என்ன பிரச்சனையே ஆரம்பிக்காதம்மா. தயவு செஞ்சு கொஞ்சம் கேட்டுக்கோ. அக்கா, சித்ரா, என்னம்மா திடீர்னு வந்து நிக்கிற? இல்லக்கா, காது குத்துக்கு அம்மாவும் வரல, சாந்தி அக்காவும் வரல. குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதான் நீயாவது போயிட்டு வான்னு அனுப்புனாங்க. அதான் நான் வந்திருக்கேன். ஓ, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. என்ன எங்க கூட வந்திருக்கலாம். இதெல்லாம் நீங்க சொல்றீங்க. பெத்த அப்பன்
பிள்ளையில கூட்டு வர முடியல. என் மச்சன் பிள்ளை காது குத்துக்கு கொடுமையா இருக்கு. என் பிள்ளை ரெண்டு நல்லா இருக்கா? ஐசு நல்லா இருக்காளா? எல்லாரும் கபிலன் நல்லா இருக்கான்ல? நல்லா ரைட், இருக்காங்க. ஓகே, விடு. அப்பா ஆ, பாத்தீங்களாப்பா இவ எப்ப வந்திருக்கான்னு? ஆ? கொஞ்ச நேரம் முன்னாடி வந்திருந்தா என் குழந்தையோட காது குத்துல கலந்துருக்கலாம்ல. இங்க வரக்கூடாதுன்னு திட்டம் போட்டு கரெக்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் வர பாத்தீங்களா? இந்த குடும்பத்துக்கே பெருசா திமிருப்பா, திமிரு. அவகிட்ட போய் என்ன பேசிக்கிட்டு? அவளே வந்து கலந்துக்கிட்டால, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசிக்கிட்டு. டேய், இல்லடா அங்க பாரு. இங்க பாரு, அந்த பக்கம் பலம் ஏறிக்கிட்டே போகுது பாரு. தப்பு பண்ணிட்டோம். அவளை அங்கே விட்டுக்கவே கூடாது. நம்ம வீட்டு மருமகளை விட்டு வச்சது தப்பு. அது ஆ, உங்க மருமகளா? ஆமா சார், அவன் எங்க வீட்டு மருமக. இந்தா இவன் முண்டாட்டி தான். அப்படியா? அப்புறம் ஏன் அவங்க உங்ககிட்ட வந்து பேசாம அங்க பேசிட்டு இருக்காங்க? ஒண்ணும் இல்லை சார், சின்ன குடும்ப தகராறு. அதுக்கு கோச்சிட்டு போய் அவன் அக்கா வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டா. ஓ அவன் அக்கா யாருன்னு நினைக்கிறீங்க? இந்தா அந்த மீனாட்சி, அவ தான் அவன் அக்கா. ஓ அவ தங்கச்சி தான் இந்த சித்ராவும். இந்த பக்கத்தில் நிற்கிறாளே அந்த பொண்ணு கவிதா, அவங்க ரெண்டு பேரும் அவங்க தங்கச்சிங்க தான். சுயபுத்தி கிடையாது அந்த ரெண்டு பேருக்கும். அவ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களெல்லாம் நல்லா கெடுத்து வச்சிருக்கான். சுயபுத்தி இருந்தா தான் அவ்வளோ புருஷன் கூட சகஜமா இருந்திருப்பாளுங்களே, அது கிடையாது. மீனாட்சி இருக்காளே, அவளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவளும் அவன் புருஷ சிவஞானம் ரெண்டு பேரும் தான் நிம்மதியாகவும் சந்தோஷமா வாழணும். மற்றவங்க யாரும் நல்லபடியாக வாழ்ந்துடக்கூடாது. அது அவளுக்கு பிடிக்காது. நல்லா தேனொழுக பேசுவா, அப்படித்தான் பேசுவா. அடேங்கப்பா. ஆனா மனசு பார்த்தா அப்படி ஒரு புத்தி, வக்கர புத்தி அவளுக்கு. சித்ரா, உன் கூட கொஞ்சம் பேசணும், வா. என்கிட்ட என்ன பேசணும்? பேசணும், கொஞ்சம் வாயேன். சித்ரா, நீ என் பொண்டாட்டி தானே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி குழந்தைக்கு காது குத்தணும், அது உனக்கு தெரியும்ல? நான் மாமா முறை செஞ்சேன். அதுக்கு நீ என் பக்கத்துல வந்து என் பொண்டாட்டியா நின்று இருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? இல்ல உங்க வீட்ல தான் யாராவது கூப்பிட்டாங்களா? காது குத்து நடக்க போகுது, நீ கண்டிப்பா வந்துடணும்னு யாராவது ஒரு வார்த்தையாவது என்கிட்ட சொன்னீங்களா? அது வந்து ஆனந்தி அக்கா என்ன முறையா கூப்பிட்டாங்க. மீனாட்சி அக்கா என்ன கண்டிப்பா வரணும்னு கேட்டுக்கிட்டாங்க. என்ன பேசுற நீ? உன்னை தனியா கூப்பிடணுமா சித்ரா? நீ என் பொண்டாட்டி. இது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்த வேண்டிய ஃபங்க்ஷன் இது. அப்படியா? நான் உங்க பொண்டாட்டியா? அந்த உரிமையை எனக்கு நீங்க கொடுத்தீங்களா? நான் வேண்டான்னு தானே மொத்தமா தூக்கி போட்டீங்க. இப்போ திடீர்னு என்ன உரிமை வந்துருச்சா? இதோ பார் சித்ரா, நான் உன் கூட வாழணும்னு பேசத்தான் அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்தேன். ஆனா உங்க அம்மா அன்னைக்கு என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாங்க. விளக்கு மாத்தால் அடிச்சாங்க. உங்க அம்மா இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறமும் நான் எப்படி அங்க வர முடியும்? அவங்கனால தான் மொத்தமா நான் அங்க வர்றதே அவாய்ட் பண்ணிட்டேன். என்ன மட்டும் என்ன செய்ய சொல்றீங்க? நீங்க என்ன நல்லா வச்சிருந்தா
என் புருஷனை ஏன் இப்படி பண்றீங்கன்னு நான் அவங்க கிட்ட கேள்வி கேட்டிருப்பேன்ல. அவங்க என்ன நல்லா வச்சிருந்தா நான் உங்களை கேள்வி கேட்டிருப்பேன்ல. ஆனா ரெண்டு பக்கமும் என்ன மோசமால நடத்துறீங்க. நீங்களும் திட்டுறீங்க, அவங்களும் திட்டுறாங்க. நீங்களும் அடிக்கிறீங்க, அவங்களும் அடிக்கிறாங்க. நான் எந்த பக்கம் பேசுவேன், எங்க போவேன்? சித்ரா, இப்ப சொல்றேன் சித்ரா, நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். ஏதோ நீ வந்த உன்னை இங்க வச்சு பார்த்தங்கிறதுக்காகலாம் நான் இந்த வார்த்தை சொல்லல. என் அடி மனசுல எப்பவும் இருக்கிற விஷயம்தான் இது. உங்க அம்மா அந்த மாதிரி நடந்துகிட்டதுனாலதான் அதுக்கப்புறம் நான் அந்த பக்கமே வரல. அப்பவே நான் உன்கிட்ட பேசி உன்னை நான் என் கூட கூட்டிட்டு போயிருப்பேன். கூட்டிட்டு போவையா? கூட்டிட்டு போவ. இதுக்குதான் தனியா பேசணும்னு இவளை இழுத்துட்டு வந்தியா? ஏண்டி உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லையா? இந்த ஆளுதான் ஏதோ பேசிட்டு இருக்காருன்னா நீயும் இவர் கூட வந்து கதை பேசிட்டு இருக்க. நம்ம குடும்பத்தை எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் மீனாட்சி அக்கா நிம்மதியா இருக்க கூடாதுன்னு எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க கூட போய் இப்படி பேசிட்டு இருக்க. வாடி, வா போலாம். என்ன பண்ணிட்டாரு அவர் இப்போ? என்ன பண்ணிட்டாங்களா? என்னடி பண்ணல அவங்க? எல்லாம் மறந்து போச்சா உனக்கு? ஆமா ஆமா, நீயே பேச மாட்ட. உனக்கும் உதவாக்கற புருஷனுக்கும் கடையெல்லாம் வச்சு கொடுத்திருக்காங்க. நீ அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ? ஆமாண்டி, அப்படியே வச்சுக்கோ. நான் அவங்க சொல்றத கேட்டு நல்ல விதமா நடந்துக்கிறேன். ஆனா நீ அப்படியே இருக்கிற. இந்த ஆள் வந்து கூப்பிட்ட உடனே இழுச்சிக்கிட்டு பின்னாடியே வந்துட்டல. ஏதோ பேசணும்னு கூப்பிட்டாரு, வந்த. என்ன தப்பு இருக்கு? பேசணும்னு கூப்பிட்ட உடனே பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி ஓடி வந்துருவியா? எதையுமே யோசிக்க மாட்டியா நீ? நீ யோசிச்சுதான் இப்படி கர்ப்பமாயிட்டு வந்து நிக்கிறியா? ஏய், அது வேற இது வேறடி. ஏய், சும்மா சமாளிக்காதடி, எனக்கும் எல்லாம் தெரியும். என்னங்க, என்னாச்சு? அக்கா, இவ இந்த ஆளோட சேர்ந்து ரொம்ப பேசிட்டு இருக்காக்கா. என்ன பேசிட்டேன் இப்போ? நான் இவரு கூட பேசுறதே தப்புன்னு சொல்றக்கா. கோவம் வராதா எனக்கு? இவர் என் புருஷன் தானே. அவர்கிட்ட நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க எல்லாரும் சந்தோஷமா அவங்கவங்க வேலையை தானே பாத்துட்டு இருக்கீங்க. என் நிலைமையை யாராவது நினைச்சீங்களா? ஏய், என்ன பேசுற நீ? எல்லாமே உனக்கு மறந்து போச்சா? உனக்காக அக்கா அன்னைக்கு அம்மாவை திட்டி அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறக்கா கூட்டிட்டு போனாங்கல்ல, அங்க என்னடி ஆச்சு? அவங்க உன்னை கொஞ்சமாவது மதிச்சாங்களா? அக்காவை எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க. நீ தானடி வந்து புலம்பிட்டு இருந்த. இப்போ அப்படியே மாத்தி பேசுற. ஆமா, உங்க எல்லாருக்கும் அவங்கள சப்போர்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கு. அட்லீஸ்ட் சொத்து இருக்கு. ஆனா நான் இதுக்கு வாழணும். எனக்கு எதுவுமே இல்ல. புருஷன் இல்ல, அம்மாவும் எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்காங்க. யாரும் கண்டுக்கிறதும் இல்ல. நான் இருக்கிறதே வேஸ்ட். நான் எங்கேயாவது போய் செத்து தொலையலாம். ஏன் இந்த மாதிரி பேசுற? பின்ன என்னக்கா, அவர் என்ன கூப்பிட்டு சாதாரணமா தான் பேச வந்தாரு. அது என்னமோ கொலை குத்த மாதிரி பேசிட்டு இருக்கா. ஆமா, கூப்பிட்டாரு. உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு இவ ஓடி வந்துட்டா. என்னடி தகுதி இருக்கு இந்த ஆளுக்கு? போதும், நிறுத்து கவிதா. இவர் என் புருஷன். ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? அப்போ இந்த ஆள் என் கூட வந்து வாழுன்னு உன்னை கூப்பிட்டா பின்னாடியே போயிடுவியா நீ? ஆமாண்டி, நான் போவேன். இப்ப நான் அவர் கூட தான் வாழ போறேன். மாமா, நான் இது வரைக்கும் செஞ்சதுல ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்க கூடவே உங்க வீட்டுக்கே வந்துடுறேன். என்னம்மா கேள்வி இது? நீ எங்க வீட்டு மருமக, யார்ட்ட கேட்கணும் நீ? என்னம்மா? சித்ரா, இப்பதான் நல்ல காரியம் பண்ணிருக்கேன். கவலையே படாத, நாங்க எல்லாரும் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறோம். வா வா வா, நீ வா. கூட்டு வாடா அவளை. அக்கா, இவளுக்கெல்லாம் எவ்வளவு பட்டாலும் புத்தியே வராதுக்கா. அங்க போய் நல்லா அனுபவிக்க போறா பாருங்க. महागणपतये नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् देवी गायत्री नन्दः प्राणायामेन प्रोक्तं महाभक्तसमस्तसुन्दरैर्द्वारा श्रीपरमेश्वराज्ञया परमेश्वरप्रीत्यर्थम्। ॐ वरुणाय नमः।
ஓம் பிரதீச்சசே நம ஸ்வரூபி நம வாசகஸ்தா நம ஜலாதிபதே நம தீர்த்தராஜா நம மகர வாகனா நம ஏகசத்திரதாரே நம அரங்கமணி பூஷா நம. குழந்தையோட தாய் மாமன் வந்து உட்கார சொல்லுங்க. தாய் மாமெல்லாம் அங்க யாரும் கிடையாதுங்க. இருக்காரு. கூட பிறந்தாதான் அண்ணங்கிறது கிடையாது. உண்மையான அன்பு இருந்தாலே போதும். வைரவண்ணே வந்து உட்காருங்க. உட்காருங்க மாப்பிள்ள, உட்காருங்க. குழந்தை கூட்டிட்டு குழந்தை கூட்டிட்டு வாமா. வாடா போலாம். வாடா 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 உட்கார உட்கார உட்கார. சாப்பிட்டே கழுவ கூடாது. கல்கல் சாப்பிடு. அழுகாத அழுகாத. குழந்தையோட அப்பா வர சொல்லுங்க. கூப்பிடுங்க. சரவணா அழுகாத அழுகாத. உட்காருப்பா. குழந்தையோட அம்மா வர சொல்லுங்க. நல்லா ஆனந்தி பாத்தியா போய் அப்பா போற அப்பா போற. அக்கா போங்கக்கா. சொல்றேன்ல போமா. போங்கக்கா. போய் உட்காரு. What bullshit this is, Dad? எதுக்கு அவர் அவ பக்கத்துல போய் உட்காரணும்? இதனால தான் தேவையில்லாத பிரச்சனையே வருது. Nonsense. I can't take in this anymore, Dad. என்ன என்ன வந்துட்டீங்க? புரியுது புரியுது, புரியாம இல்ல. எல்லாம் சடங்கு சம்பிரதாயம் தானே. 10 நிமிஷம் அவ்வளோதானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி என்ன, உனக்கு ஆனந்தி சரவணன்னு சேர்ந்து உட்காரக்கூடாது, அவ்வளோதானே. நான் பார்த்துக்கிறேன். வா வா வாங்குறேன்ல. ஐயரே சொல்லுங்க. அதான் தாய் மாமா மடியில் குழந்தைய வச்சு காது ஊற்ற போறீங்க. வேற அப்பா அம்மா எதுக்கு கூட உட்கார வைக்கிறீங்க? இது என்ன புது பழக்கமா இருக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன அப்படிலாம் இல்ல. அது ஓஏரியால் வேணா அப்படி இருக்கலாம், இங்க அப்படி கிடையாதுங்கிறேன்ல. எனக்கும் எல்லா வழக்கமும் நன்னாவே தெரியும். தெரியும்னா இரியா, இங்க கிடையாதே இந்த வழக்கம். இந்த பாரு, இங்க வந்தோமா காது ஊத்து நடத்தணுமா போனோமான்னு இருக்கணும், புரியுதா? உங்க விருப்பம் பண்ணுங்க. சரியா வாய முடியா? இந்தமா எந்திரி, எந்திரிக்க சொல்லுப்பா. மீனாட்சி, எந்திரி. என்னம்மா எழுந்துக்க சொன்னீங்க? ஆனந்தி சரி எந்திரிமா. ஆனந்தி சொன்ன கேடு, எந்திரிமா எந்திரி. மாலை போடுங்க, மாலை போடுங்க.
உனக்கு கடைக்கு போய் மாமன் நான் கொடுக்கறத விட ஆனந்தி கையில கொடுத்தா நல்லா இருக்கும் ஆனந்தி பரவாயில்ல வேண்டாம் வாங்கிக்கோமா. பாத்தீங்களாப்பா, பாரபட்சமான ஆளுங்கன்னு புரியுதா உங்களுக்கு? எனக்கு என்ன செஞ்சீங்க? ஆனா அவ குழந்தைக்கு என்ன செய்றீங்க? எல்லாத்துக்குமே விதண்டாவாதமா பேசாத வைஜெயந்தி. உனக்கு உங்க வீட்ல இத்தனை பேர் இருக்காங்க, ஆனா ஆனந்திக்கு நாங்க தான் இருக்கோம். அதை புரிஞ்சுக்கோ. ஆமா ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு பதில வச்சுக்கோங்க. போலாம். வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு டைம் தான் வரும். இதை போய் ஒதுக்கிட்டியே. ஏன் நான் உங்க கூட சண்டை போட்டதுனால வரலையா?